சிம்மராசி நேயர்களுக்கான பதிவு. சிம்மராசிக்கு அதிர்ஷ்ட நாள் எது தெரியுமா? வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அதிர்ஷ்ட நாள். சிம்மராசினாலே நம்ம என்ன சொல்லுவோம், சிம்மராசியோட அதிபதி யாரு? சூரியன். எப்ப பார் கோபம் வரும், நல்ல கோபம் வரும், ஆனா கரெக்டா இருப்பாங்க அவங்க. அதான் சிம்மராசிக்கு. சரி, சிம்மராசிக்கு என்னென்ன மெயின் பார்த்துடலாமா? அவங்க தலைமை பண்பு தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. தலைமை பண்பு, லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை நிறைய இருக்கும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆளுமை திறன், மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, ஆளுமை திறன், இது அனைத்தும் கொண்டவங்க சிம்மராசி. இப்ப இந்த சிம்மராசிக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியில எனக்கு பிரச்சனை இருக்கு சார், ரொம்ப பயமா இருக்கு, எனக்கு பேசவே முடியல, ரொம்ப திணறுது, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு அப்படிங்கிறவங்க எல்லாமே சிம்மராசிக்காரர்கள் சேவிக்க வேண்டிய ஒரே ஒரு பெருமாள் நரசிம்ம பெருமாள். அது லட்சுமி நரசிம்மராவும் இருக்கலாம், யோக நரசிம்மராவும் இருக்கலாம், இல்ல தெல்லிய சிங்கர்னு ஒருத்தர் அவராகவும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா நரசிம்ம வழிபாடு எப்ப பண்ணணும்? ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தவறாமல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நரசிம்ம வழிபாடு எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னென்ன குவாலிட்டி? தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, அதுக்கு அடுத்தது ஆளுமை திறன். இந்த மூணு அவங்களுக்கு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தால அவங்க பயப்படுறாங்க, பேச மாட்டேன்றாங்கிற சுச்சுவேஷன்லாம் மாறணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் லட்சுமி நரசிம்மரை சேவிச்சு, லட்சுமி நரசிம்மருக்கு வந்து 9 சுத்து சுத்தி ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமகங்கிற மந்திரத்தை சுத்தும் போது சொல்லணும். 9 சுத்தும் போது ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமக, ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமக, ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமகங்கிற மந்திரத்தை சொல்லணும். சரி, என்னைக்கு பண்ணா நல்லா இருக்கும்? வெள்ளி சனி ஞாயிறு, முக்காவாசி ஞாயிற்றுக்கிழமை நீங்க 6 மணிக்கு மேல சாயங்காலம் இந்த லட்சுமி நரசிம்மர் சுத்து 9 முறை சுத்து, இந்த சுத்தை நீங்க கரெக்டா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மூணுமே ஒர்க் அவுட் ஆகும். எது? தலைமை பண்பு, தன்னம்பிக்கை, ஆளுமை திறன். தன்னம்பிக்கை என்னைக்குமே இழக்கக்கூடாது. அது சிம்மராசி கெட்டிக்காரங்க, சிம்மராசி கெட்டிக்காரங்க. ஆனாலும் அந்த தன்னம்பிக்கையில ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஐயோ என்னால முடியாதோ அப்படின்னு ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னா லட்சுமி நரசிம்ம வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை. லட்சுமி நரசிம்மரோ யோக நரசிம்மரோ தெல்லிய சிங்கரோ யாரோ வேணாலும் இந்த வழிபாடு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமை பண்பு 100% கிடைக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் கான்பிடன்ஸா நம்ம இருக்கலாம் என்னைக்கும். இருந்தாலும் சிம்மராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு எடுத்தா வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிர்ஷ்ட நாள். ஒரு காரியத்தை நீங்க வந்து செய்யும் பொழுது அது வெள்ளிக்கிழமையா பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் தாங்க. ஒரு கம்பெனில இன்டர்வியூ போறீங்க, லீடர்ஷிப்க்கு, டீம் லீடர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கம்பெனில 5-6 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கேன். இன்னொரு கம்பெனிக்கு நான் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லீடர்ஷிப்க்கு தான் நான் வந்து ட்ரை பண்றேன்னா கிடைச்சிடும். ஆனா வெள்ளிக்கிழமையா போனீங்கன்னா சக்சஸ். சரி, இன்டர்வியூ அப்படி கூப்பிடுவாங்களா? என்ன கூப்பிட மாட்டாங்கல்ல. இருந்தாலும் திங்களோ செவ்வாயோ புதனோ எனக்கு கூப்பிடுறாங்க சாமி, நான் என்ன பண்றது? நான் ஒன்றும் பண்ணாதீங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிக்கிட்டு 18 முறை ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமகங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இன்டர்வியூ போங்களேன், சக்சஸ் சக்சஸ். ஆனா நீங்க செய்யக்கூடிய காரியங்களை வெள்ளிக்கிழமை வரா மாதிரி செஞ்சீங்கன்னா பயங்கரமான ஒரு சக்சஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது சனிக்கிழமை. சனிக்கிழமை பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அதிர்ஷ்ட நாள் தான். எப்படி அதிர்ஷ்ட நாள்னா, அந்த சனிக்கிழமை உங்ககிட்ட கருப்பு வரா மாதிரி வச்சுக்கோங்க. பிளாக் நூலாகவோ இல்ல பேகாவோ இல்ல செருப்பாகவோ பிளாக் இருக்கணும் உங்ககிட்ட சனிக்கிழமை. அந்த மாதிரி இருந்தா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கும். சனியோட தாக்கம் இருக்கும். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, சனிக்கிழமை. இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கும்,
அதுக்கு அடுத்தது ஆளுமை திறன் கிடைக்கும். என்னென்ன டேட்ல என்னென்ன வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கங்க. எவ்வளவோ ஞாபகம் வச்சுக்கிறீங்க, இதையும் வச்சுக்கோங்க ஞாபகம். சோ நமக்கு வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்கணுமா, பார் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்து செய், ஞாயிற்றுக்கிழமை லட்சுமி நரசிம்மர சொத்து, அவ்வளவுதாங்க. இதை நீங்க மறக்காம இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளை உங்களுடைய மைண்ட்ல ஏத்திட்டீங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும், உங்களுக்கு பண வரவு வந்துகிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தா எதுவுமே ஜெயிக்கலாங்கிற ஒரு எண்ணம் வந்துருமா? அப்ப இந்த 3 நாட்களை வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில சக்சஸ் ஆயிடுவீங்க. மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கிடைக்கும். பண்றீங்களா? பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஜோதிட பதிவிலே நான் உங்களை சந்திக்கிறேன்.